மகத்துவமான நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக ஒளிபரப்பு செய்யப்படுகிற வாழ்வு தரும் வார்த்தை என்கிற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வார்த்தையினாலே நமக்கு வாழ்வு கொடுத்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறார். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம தியானிப்போம். கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணாம் அனுதினம் வனைந்திடுமே, குயவன் கையில் அனுதினம் வனைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயம் அதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வை பெறுவான் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த நாளிலும் வாழ்வு கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை வழிநடத்தும். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தியானத்திற்காக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவனாகிறதற்கு தீவிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். இந்த வசனத்தினுடைய முதற் பகுதியை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு தான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். நான் மாத்திரமல்ல, கர்த்தருடைய விருப்பமும் அதுதான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமும் கூட. இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் பரிபூரண ஆசீர்வாதம். அதாவது பரிபூரண ஆசீர்வாதம் என்றால் இந்த உலகத்திலே சில நன்மைகளோடு வாழ்வதோடு நின்று விடாதபடிக்கு இம்மையில் மாத்திரம் சில ஆசீர்வாதங்களோடு வாழ்வதை மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்திய ஜீவனை, ஜீவ கிரீடத்தை பெற்று வாழ்கிற அந்த ஆசீர்வாதத்தை தான் அது ஒரு முழுமையான ஆசீர்வாதம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மட்டும் கொஞ்சம் நன்மையான காரியங்களை பெற்று அனுபவித்து விட்டு நித்திய ஜீவனை இழந்து போறது அது ஆசீர்வாதம் அல்ல. இங்கேயும் மறுமையிலும் முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி இவ்வாறு சொல்லுகிறது. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இந்த பரிபூரண ஆசீர்வாதம் என்பது மறுமையிலே ஜீவ கிரீடத்தை பெற்று நித்திய காலமாய் ஆண்டவரோடு வாழ்கின்ற அந்த பாக்கியத்தை பெறுவதையும் சேர்த்துத்தான் பரிபூரண ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு காரியம், இந்த பரிபூரண ஆசீர்வாதம் யாருக்கு யாருக்கு கிடைக்கும் என்றால் உண்மையுள்ள மனிதனுக்கு. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படியானால் உண்மை என்றால் என்ன என்பதை நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மை என்றால் என்ன? பொதுவாக நம்ம உண்மை அப்படின்னா நடந்ததை அப்படி சொல்றது, மெய்யை பேசுவது தான் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
அதாவது பொய், அதுக்கு ஆப்போசிட் உண்மை. உண்மை என்பது பேச்சிலே இருக்கிறதைத்தான் பொதுவாக நம்ம அதை சுட்டி காட்டுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட உண்மை என்பது உண்மை தன்மையை குறிக்கிறது. உண்மை தன்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். ஆங்கிலத்திலே இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிற பொழுது, ஃபெய்த்ஃபுல் மேன், உண்மையுள்ள மனுஷன் என்பதற்கு ஃபெய்த்ஃபுல் மேன் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மரணபரிந்த உண்மையாயிரு அப்படிங்கிறது பி ஃபெய்த்ஃபுல் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உண்மை என்பது ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை தன்மையை குறிக்கிற ஒரு காரியம். உதாரணமா, ஒரு மனைவி கணவனுக்கு உண்மை உள்ளவளாக இருப்பது, ஒரு ஊழியக்காரன் எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக இருப்பது, இதைத்தான் இந்த உண்மை என்கிற வார்த்தை இங்கே சுட்டி காட்டுகிறது. நம்ம மேல் அதிகாரிகளுக்கு கடிதங்கள் எழுதும்போது அந்த கடிதத்தை நிறைவு செய்யும்போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி என்று எழுதுவோம். அதாவது உங்கள் உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று அர்த்தம். ஆவியின் கனியை குறித்து கலாத்தியர் 5:22 நம்ம வாசிக்கும் போது அதில் 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கடைசியிலே விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் என்று முடியும். அதில் இந்த விசுவாசம் என்பது ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மைத்தன்மையை குறிக்கிறது. உண்மையான விசுவாசமாய் நடந்து கொள்வது, தங்கள் உண்மையுள்ள விசுவாசி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபெய்த்ஃபுல்னஸை குறிக்கிறது. ஆகவே இந்த உண்மைத்தன்மையோடு வாழுகிற மக்கள் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது அநேகர் உண்மையுள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், அநேகர் உண்மை அற்றவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். மோசே, எப்பாப்பிரா, இவங்களெல்லாம் வேதத்திலே உண்மையுள்ள தேவ மனிதர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையற்றவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. சங்கீதம் 12வது சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கிற பொழுது, உண்மையற்ற மனிதர்கள் பூமியிலே பெருகி இருக்கிறார்கள், நிறைய பேர் உண்மையுள்ள மனிதர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படியானால் உண்மைத்தன்மையோடு வாழுகிற மக்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த நாளிலே 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நம்ம உண்மையாக காணப்பட வேண்டிய 3 விஷயங்கள். முதலாவது, தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளையாக நாம் வாழ வேண்டும். தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளையாக நம்ம வாழ வேண்டும். வேதத்திலே நம்முடைய ஆண்டவரை தகப்பனாகவும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். யோவான் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டை பொறுத்த அளவில் ஆண்டவரை யாரும் அப்பா என்று சொல்ல முடியாது. ஏன்? தேவனோடு முகமுகமாய் பேசின மோசே உட்பட எந்த ஒரு தேவ மனிதனும் பழைய ஏற்பாட்டிலே கடவுளை அப்பா என்று அழைக்க முடியாது. யாரும் அப்படி அழைக்க துணியவில்லை. அந்த உறவு அங்கே இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கையின் கீழே வைக்கப்பட்டிருக்கிற நாம் மூச்சுக்கு 300 தடவை ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லுகிறோம். அப்படியானால் ஆண்டவரை தகப்பன் என்று அழைக்கிற இந்த உறவு, இந்த ஒரு புத்திர சுவிகாரத்தின் உரிமை நமக்கு மாபெரும் கிரயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செலுத்தினதின் விளைவாக நமக்கு இலவசமாக கிடைத்திருக்கிறது. கடவுளை அப்பா என்று அழைக்கிறோம். ஆனால் என்ன சொல்ல வேண்டும் என்றால், தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளையாக நம்ம இருக்கிறோமா? நம்ம அப்பா என்று அழைக்கிறோம், சரிதான். ஆனால் அந்த தகப்பனுக்கு ஒரு உண்மையான உண்மைத்தன்மை உள்ள தகப்பனுக்கு உண்மையான ஒரு பிள்ளையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு அல்லது தகப்பனோடு உறவாடுவதில் உண்மை இருக்கிறதா? தகப்பனுக்குரிய கடமைகளை செய்வதிலே உண்மை இருக்கிறதா? கீழ்ப்படிவதிலே உண்மை இருக்குதா? நம்முடைய உண்மையிலேயே தகப்பனுக்கு ஒரு உண்மையுள்ள பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை என்னை சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து தகப்பனோடு உறவாடுகிற அந்த உண்மையான அனுபவம் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா நான் ஒரு உண்மை உள்ள பிள்ளையாக வாழ முடியாது.
நம்முடைய தேவைகளுக்கு தகப்பனை மட்டும் சார்ந்து இருக்கிறேனான்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவைகளுக்கு தகப்பனை மட்டும் சார்ந்து இருக்கிறேனா? இயேசு அதைத்தான் சொன்னாரு, இந்த குழந்தையை போல ஒருவன் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரு குழந்தை, நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் எப்படி எல்லா தேவைகளுக்கும் தகப்பனையே, பெற்றோரையே சார்ந்திருக்கும். பெற்றோர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா அதை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது. தங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் தகப்பனையே சார்ந்திருக்கிற சின்ன பிள்ளைகளைப் போல ஒரு உண்மையுள்ள பிள்ளை நம்முடைய ஆண்டவராய தேவனை, தகப்பனை எல்லா காரியங்களுக்கும் சார்ந்திருக்கும். வேற காரியங்களை நம்பி, வேற நம்பிக்கைக்கு நேராக உண்மையான பிள்ளை கடந்து செல்லாது. இந்த நாட்களில் நமக்கு சில கஷ்டங்கள், தேவைகள் பெருகின உடனே நம்முடைய நம்பிக்கைகள் தடமாறுகிறது. வேற பரிகாரிகளை தேடி ஓடுகிறோம், வேற பரிகாரங்களையும் தேடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஒரு சிறு பிள்ளையை போல எல்லா தேவைக்கும் தகப்பனையே சார்ந்திருக்கிற உண்மையுள்ள பிள்ளையாக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதன் பல ஆயிரக்கணக்கான சிறு பிள்ளைகளை வைத்து அவர்களை பராமரிக்கிற ஒரு இல்லத்தை நடத்தி வந்தார். அந்த இல்லத்தினுடைய எல்லா தேவைகளும், அந்த அனாதை விடுதியினுடைய எல்லா தேவைகளையுமே அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டு கேட்டுதான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டார். அநேக சூழ்நிலைகளிலே முந்தைய நாள் இரவிலேயே அடுத்த நாளுக்குரிய எந்த ஒரு உணவுப் பொருட்களும் இருக்காது. அரிசி உட்பட எதுவுமே அடுத்த நாளுக்கு தேவையான எதுவும் முந்தைய நாள் இரவில் இருக்காது. ஆனாலும் அடுத்த நாள் எந்த ஒரு சின்ன குழந்தை கூட பட்டினி கிடக்காத அளவுக்கு ஆண்டவரிடத்தில் கேட்டு தன்னுடைய தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டாராம். அவர் இதை குறித்து அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான குழந்தைகள் என்னை ஒரு தகப்பனை போல நம்பி இருக்கிறது போல நான் இவர்களுடைய தேவைக்காக என்னுடைய தகப்பனை நான் நம்பி இருக்கிறேன். ஒருபோதும் அவர் எனக்கு குறை வைக்க மாட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கடைசி வரை அந்த ஊழியத்திலே அவர் நின்றார். எல்லா தேவைக்கும் தகப்பனையே சார்ந்திருந்தார். ஒருபோதும் அவர் குறுக்கு வழியையோ தன்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தந்திரமான வழியை கூட அவர் உபயோகிக்கவில்லை. இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ஒரு உண்மையுள்ள பிள்ளையாக, தகப்பனுக்கு உண்மையுள்ள பிள்ளையாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இயேசுநாதர் சொன்னார், யோவான் 14:21 ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்வான். நம்ம வீட்டில் பாருங்க, ஒரு பிள்ளை, நம்முடைய குழந்தை உண்மையிலேயே நம்மை நேசிக்கிற ஒரு குழந்தையாக இருந்தால் நம்ம சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியும், அவ்வளவுதான். எந்த குழந்தை நம்ம சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படுகிறதோ அது ஒரு உண்மையான குழந்தை என்று, நம்ம ஒரு அன்புள்ள குழந்தைன்னு நம்ம சொல்லுவோம். அதே போலதான் ஆண்டவருடைய பார்வையிலே நான் உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். உண்மையுள்ள வேலைக்காரன், எஜமானுக்கு ஒரு உண்மையுள்ள வேலைக்காரனாக நம்ம இருக்க வேண்டும். இந்த வேத புத்தகத்தில் பல இடங்கள்ல ஆண்டவரை எஜமானாகவும் நாம் எல்லாம் அவருடைய வேலைக்காரர்களாக, ஊழியக்காரர்களாகவும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் தகப்பன் தான், ஆனாலும் நமக்கு எஜமான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:37 நினைக்கிறேன். அதிலே ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள், அவர் தன்னுடைய வயலுக்கு வேலைக்கு போக சொல்லுகிறார் 2 பேரையும். அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருந்தால் கூட அவர் நமக்கு எஜமானாக இருக்கிறார். நல்ல ஒரு எஜமானாக இருக்கிறார். நாம் எல்லாம் அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம், அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே உண்மையுள்ள ஊழியக்காரனாக நான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்கணும். ஏனென்றால் உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூரண ஆசீர்வாதம். எஜமான், வேலைக்காரன் எல்லாம் சரிதான், ஆனால் நான் உண்மையுள்ள வேலைக்காரனாக இருக்கிறேனா? நம்ம நிறைய அரசாங்க பணிகளிலேயும் நிறுவனங்களிலேயும் அநேகரை பணியிடை நீக்கம் செய்வார்கள். எதற்கென்றால் அவர்கள் உண்மையற்று வேலையை செய்தால், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலே உண்மையற்றவர்களாக இருக்கும்போது அவர்களை பணி நீக்கம் செய்வதெல்லாம் நம்ம நிறைய நேரம் செய்திகளில் கேட்கிறோம். ஏன்? அவர்கள் எஜமானுக்கு உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். அதே போல ஆண்டவரும் நமக்கு எஜமானா இருக்கிறபடினாலே அவருக்கு
உண்மையுள்ள ஒரு ஊழியம் செய்யும்படி அவர் நம்மை அழைக்கிறார். இயேசுநாதர் ஒரு உவமையை சொன்னார், தாலந்து உவமை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு எஜமான் தன்னுடைய 3 வேலைக்காரர்களுக்கு, ஒருத்தனுக்கு 5 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 2 தாலந்து, இன்னொருத்தனுக்கு 1 தாலந்தையும் கொடுக்கிறார். அந்த முதல் 2 பேருமே எஜமானுடைய எண்ணத்தை அறிந்து அதை நிறைவேற்றுகிறார்கள், கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாக செய்கிறார்கள். ஆனால் 3வது நபர், அந்த 1 தாலந்தை பெற்றவன், அவன் பேசினது உண்மைதான், ஆனால் அவனுடைய செயலிலே உண்மை இல்லை, சொல்லிலே உண்மை இருந்து அவன் சொல்றான், நான் ஒண்ணுமே செய்யல, அந்த தாளந்தை புதைச்சி வச்சுட்டேன். உண்மையைத்தான் சொன்னான். அந்த உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. எஜமான் செயலிலே உண்மையை காட்ட வேண்டும். அவன் சொன்னது உண்மையா இருந்தாலும் அவனுடைய செயல் எஜமானுக்கு உண்மையற்ற ஒரு வேலைக்காரனாக அவனை காட்டியது. எஜமானுடைய நோக்கத்தை புரிந்து செயல்படாத ஒரு உண்மையற்ற வேலைக்காரன், அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பொல்லாத ஊழியக்காரனே. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை அவருக்கு உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக அழைக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பார்க்கிற பொழுது, சகோதரர்களே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். நம்மை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்காக, ஒரு பணிக்காக நம்ம அழைத்திருக்கும் போது, நம்ம அழைத்திருக்கிற அழைப்பிலே நம்ம உண்மையாக அதிலே நிலைத்திருக்க வேண்டும். கடைசி வரை எந்த பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், அழைக்கப்பட்ட அழைப்பிலே, அந்த ஊழியத்திலே நிலைத்திருக்க, உண்மையாக நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹட்சன் டெய்லர் என்ற தேவ மனிதன், அவர் ஒரு பிரிட்டிஷ் மிஷனரி. ஆனால் அவருடைய அழைப்பு சீன தேசத்துக்கு மக்களுடைய மத்தியிலே நற்செய்தி அறிவித்து அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சீன தேசத்துக்கு சென்றார். பல கடினங்கள் மத்தியிலே, அந்த கடினமான தேசத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தார். பல முறை அவர் ஊருக்கு கிளம்ப வேண்டி இருந்தது. ஆனாலும் விடாமல் அந்த ஊழியத்தை அவர் அங்கே நிறைவேற்றினார். அங்கே அவருடைய மனைவி இறந்து போனார்கள். 4 பிள்ளைகள் எல்லாருமே அங்கேயே இறந்து அடக்கம் பண்ணப்பட்டார்கள். பல முறை இவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் அவர் கடைசி வரை அந்த சீன தேசத்து மக்களுக்காக ஆண்டவருடைய பணியை செய்தார். தன்னுடைய அழைப்பிலிருந்து தடம் மாறவில்லை. இவர் வயதான பிறகு கூட அவருடைய ஒரு மகள் திடீரென்று மரித்து விட்டாள். திருமணமான மகள் மரித்து விட்டாள். அந்த நேரத்தில் தன்னுடைய மகளுடைய 4 குழந்தைகளையும், அதாவது பேரப்பிள்ளைகளை கூட இவர் கவனிக்க வேண்டியதாகிவிட்டது. அந்த தன்னுடைய பலவீனத்தின் மத்தியிலேயும் 73 வயது வரைக்கும் சீன தேசத்திற்காக ஆண்டவருடைய பணியை செய்து நிறைவேற்றினார். அவர் கடைசியா ஒரு காரியம் சொன்னார், எனக்கு 100 முறை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் 100 முறையும் நான் சீன தேசத்து மக்களுக்காகவே வாழ்வேன். அதாவது 100 வாழ்க்கை எனக்கு கொடுக்கப்பட்டாலும் 100ஐயுமே நான் சீன தேசத்தின் நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவு கர்த்தர் அழைத்த அழைப்பிலே தெளிவாக, உறுதியாக நின்றார், உண்மையாக நின்றார். நம்முடைய உண்மைத்தன்மை எப்படி இருக்கிறது? ஊழியத்தில் கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை கொடுத்து ஊழியம் செய்ய வைக்கும் போது அதிலே இருக்கிற கடினங்கள் நிமித்தம் சில வசதியான லெகுவான ஊழியங்களுக்கு நேராக நாம் கடந்து சென்று விடுவது சகஜமாகிவிட்டது. ஆனாலும் ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார், ஊழியத்திலே உண்மையாயிரு, அழைக்கப்பட்ட அழைப்பிலே உண்மையாயிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மையுள்ள ஊழியக்காரன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் பிரசங்கிப்பதிலே உண்மையாக இருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட வேண்டும். எந்த ஒரு பிரசங்கம் பண்ணா கூட அதிலே வெளிப்படுத்தப்பட வேண்டியவர் கிறிஸ்து. கிறிஸ்து பிரசங்கிப்பட வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் போது 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. திருவசனம் அதாவது புனிதமான வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணு. பிரசங்கத்தில் ஒரு உண்மை வேணுங்க, கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும். இது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1 அதிகாரம் முழுவதும் பவுல் சொல்றார், யார் எப்படி வேணாலும் ஊழியம் செய்துட்டு போட்டோம், போட்டிக்கு பொறாமைக்கு ஊழியம் செய்தா கூட கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரா என்பதை பாருங்கள். ஒருவேளை நீ பிரசங்கம் பண்றியா, நானும் பண்றேன் என்று சொல்லி போட்டிக்கு ஒருவன் பண்ணினால் கூட, ஊழியம் செய்தால் கூட,
அவன் மூலமாய் கிறிஸ்து அறிவிக்கப்பட்டால் சரி, நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஊழியம் யாரை வெளிப்படுத்துகிறது? நம்முடைய பிரசங்கங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரா? நிறைய பேர் இந்த நாட்களில் ஏதோ காரியத்தை பிரசங்கித்து அந்தி கிறிஸ்துவை பிரசங்கி இருக்கிறார்கள், அநேக சாத்தானை குறித்தெல்லாம் பிரசங்கி இருக்கிறார்கள். அதெல்லாம் எச்சரிப்புக்கு தேவை. ஆனால் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படாத பட்சத்திலே எந்த மாற்றமும் உருவாகப் போவதில்லை. கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டே இருப்போம், பிரசங்கித்துக் கொண்டே இருப்போம். நிச்சயமாக ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் மனம் திரும்புவார்கள். அறிவிக்கப்பட வேண்டியவர் கிறிஸ்துவை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை. நம்முடைய பிரசங்கிப்பதிலே உண்மையாக இருக்க வேண்டும். உத்தம ஊழியம் ஆண்டவர் நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். அந்த ஊழியத்தை உத்தமமும் உண்மையுமாய் நிறைவேற்ற வேண்டும். இயேசுநாதர் அந்த தாலந்து உவமையிலே ஒரு காரியத்தை சொன்னார். கடைசியிலே நம்ம எல்லாம் ஒரு நாள் இந்த உலகத்தை ஓட்டத்தை விட்டு முடித்து ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது அவர் ரெண்டு காரியம் தான் சொல்லுவார். ஒன்று, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனை அல்லது பொல்லாத ஊழியக்காரனை. இந்த ரெண்டுல ஒண்ணுங்க. ஆண்டவர் எதை சொல்ல வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். உண்மையுள்ள ஊழியக்காரன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். கடைசியா இன்னொரு காரியத்தையும் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையுள்ள மணவாட்டி. மணவாளனுக்கு உண்மையுள்ள மணவாட்டி. வேதத்திலே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை இன்னொரு வழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் மணவாளனைப் போலவும் சபை நம்மெல்லாம் மணவாட்டி போலவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற அநேக வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் எப்படி ஒரு மணவாளன் தன்னுடைய மணவாட்டியிடத்திலே உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கிறாரோ, அதே போல மணவாளனாகிய கிறிஸ்து அவருடைய மணவாட்டியாக சபையினிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இந்த காலகட்டங்களில் சமீபத்தில் குறிப்பா இந்த 1-2 மாதங்கள்ல நம்ம படிக்கிற அநேக செய்திகள், நம்முடைய பகுதிகளில் நடந்து கொண்டிருக்க அநேக செய்திகள், கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி, மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன், இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம தினமும் பார்க்கிறோம். கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்க முடியல, உண்மையா இருக்க முடியாட்ட கூட பரவாயில்ல, கொலை செய்து விடுகிறார்கள். கணவனையே கொலை செய்யும் அளவுக்கு துணிந்து விட்ட ஒரு சமூகம். ஆனாலும் அதை ஆண்டவர் அந்த ஒரு மணவாளன் என்கிற நிலைமையிலிருந்து நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்க தெரியுமா? என்னுடைய மணவாட்டி எனக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு உண்மையா இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லாட்டாலும் அல்லது கணவன் மனைவிக்கு உண்மையா இல்லாவிட்டால் அந்த குடும்பம் நரகமாகி போகும். அதே உண்மைத்தன்மையை மணவாளனைய கிறிஸ்து நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த உண்மைத்தன்மை எப்படி தெரியுமா? ஆண்டவர் வேற ஒன்னும் எதிர்பார்க்கலங்க. ஒரு கணவன் தன்னுடைய மனைவிட்ட அதிகபட்சமா எதிர்பார்ப்பது எது தெரியுமா? என்னுடைய மனைவி என்னை மட்டும் நேசிக்க வேண்டும், அவ என்னிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதை ஒரு கணவன் எதிர்பார்ப்பான். ஒருவேளை ஒரு மனைவியானவள் இருதயத்திலே தன்னுடைய கணவனுக்கு இடம் கொடுக்காமல் இருதயத்திலே வேறொரு நபருக்கு இடம் கொடுத்தால், அல்லது கணவனை நேசிப்பதற்கு பதிலாக வேறு ஒருவரை நேசிப்பாளானால், நம்ம அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா? மோசமான பெண் என்று தான் சொல்லுவோம். ஆனா அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மணவாளனாகிய கிறிஸ்துக்கு முழு இருதயத்தோடும் அவரை நேசிப்பதற்கு பதிலாக நம்ம வேறொரு காரியங்களை நேசித்துக் கொண்டிருந்தால் உலக சிநேகம் கிறிஸ்துவுக்கு விரோதமான பகை. நம் கிறிஸ்துவ மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு உண்மை இல்லை என்றுதான் அர்த்தம். ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், உண்மை உள்ள மணவாட்டியாக எதிர்பார்க்கிறார். ஒரு சட்ட வல்லுநர் ஒருவர், பழைய ஏற்பாட்டின் சட்ட திட்டங்களிலே மிக சிறந்த வல்லுநர் நியாய சாஸ்திரி இயேசுநாதரிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டான். எதையா உண்மையான பிரமாணம் என்று இயேசு அழகா சொன்னார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த இடத்துல முழு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். முழுசு, நம்முடைய முழு இருதயமும் முழு அன்பும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்க வேண்டுமே தவிர
அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வச்சுட்டு மிச்சம் மீதிய ஆண்டவரை நேசிக்க நம்ம இருதயத்தை ஒப்பு கொடுத்தோமானால் நாம் உண்மையற்றவர்கள். இயேசுநாதர் பேதுருவினிடத்தில் இதைத்தான் கேட்டார். பேதுரு, இவர்கள் எல்லாரை விடவும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அவர் ஆமா ஆண்டவரேன்னு சொன்னார். உண்மை உள்ள ஊழியக்காரனாக பேதுரு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். காரணம், அவர் உண்மை உள்ள ஒரு மணவாளனாக இருந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ள மணவாட்டியாக நம்மை எதிர்பார்க்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளை, இயேசுநாதர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது யார் உண்மை உள்ள பிள்ளையாக, தகப்பனுக்கு உண்மை உள்ள பிள்ளையாக யார் ஜீவித்தார்களோ, எஜமானனுக்கு உண்மை உள்ள வேலைக்காரனாக யார் ஊழியம் செய்தார்களோ, மணவாளனுக்கு உண்மையுள்ள மணவாட்டியாய் யார் ஜீவியம் செய்தார்களோ அவர்களுக்கு தான் ஜீவ கிரீடம் உட்பட்ட பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாமும் அதை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போமா? சாராள் நவரோஜ் என்கின்ற அந்த அருமையான ஊழியக்கார அம்மா உத்தமமும் உண்மையுமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர்கள். தன்னுடைய ஊழியம் உத்தமமான ஒரு ஊழியமாய் இருந்தபடினாலே அதற்கு கிடைக்க வேண்டிய, அந்த ஊழியத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கிரெடிட், ஆண்டவர் வரும்போது எனக்கு என்ன செய்வார் என்பதை நினைத்து ஒரு பாடலை பாடினார்கள். ஆனந்தமாய் இன்பக்கா நான் ஏகிடுவேன். அந்த பாடலை பாடி நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபித்து நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தே. இயேசுவல்லால் ஆசை புவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை புவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பக்கானாம் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண்பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆண்டவரே, தகப்பனுக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாக, எஜமானனுக்கு உண்மை உள்ள வேலைக்காரனாக, மணவாளனுக்கு உண்மை உள்ள மணவாட்டியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை இம்மையிலும் மறுமையிலும் மேலான ஆசீர்வாதங்களாலே, பரிபூரணமான ஆசீர்வாதத்தினாலே எங்களை நிரப்புகிற ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உண்மை உள்ள மனிதர்களாக வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த பகுதியிலே வாழ்க்கையில உண்மையற்று இருக்கிறோமோ இந்த நாளிலும் ஆண்டவர் அதையெல்லாம் அப்புறப்படுத்தி போடுங்க. ஆண்டவரே, உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம்.
அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அதிவேகமாய்